ஏன்னா எனக்கு வந்து இந்த காலில் விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. விஜயோட மம்மி இருக்காங்கல்ல, ஷோபா மேம், அவங்க ஒருத்தர் என் பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கு என்ன ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு என் பர்த்டே கேக்லாம் கட் பண்ணாங்க. அந்த டைம் நான் அவங்க காலில் விழுந்து அப்போ வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி வாங்கினேன். அந்த டைமில் நான் இப்படியெல்லாம் யோசிச்சதில்லை. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ஷுட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட். தேசே இந்த மாதிரி பிரைட் வந்து விழணும்னு சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா இப்போ இருக்க பசங்க வந்து விழுறாங்க. சூப்பர்ங்க, நிஜமாலுமா? யாரா இருந்தாலும் thank you so much. I think that's what it has to change. இங்கிலீஷ் பிடிக்குங்க. முன்னாடி அதில் தை தவு இந்த மாதிரிலாம் வார்த்தைங்க இருக்கும் இங்கிலீஷில். மரியாதையான தை தவு இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே யூ தான் இல்லை. பிரசிடென்ட்னாலும் யூ தான், அவர் கீழே வேலை செய்கிறவருக்கும் வந்து யூ தான். நமக்கு தான் அந்த நீ ஒன்று இருக்குது, நீங்கள் ஒன்று இருக்குது. பேசாமல் கவர்மெண்ட்டே ஒரு ரூல் போடுறது, நீ எடுத்து விட்டுருணும். அதை இதுனா வந்து இந்த மேல் ஜாபு, இதுனா ஃபீமேல் ஜாபு. ஆனால் அது நீங்கள் முன்னாடி ஒன்று கேட்டிங்கல்ல, கான்டென்ட்டு. இப்போ நிறைய கான்டென்ட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் ரிக்ரெசிவாக வருது. டொமெஸ்டிக் ஒர்க்னா திஸ் இஸ் மோர் ஃபீமேல் ஓரியன்ட், திஸ் இஸ் மேல் ஓரியன்ட்ன்றது மாறணும்னு நான் நினைக்கிறேன். There's a very small line for being disrespectful and taking your freedom. ஓகே, ஸோ அதை பற்றி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே? அந்த ரெஸ்பெக்ட்டு இது எனக்கு அது எப்படி அது இன்டெப்த்தாக சொல். ஏன்னா எனக்கு வந்து இந்த காலில் விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு அது பிடிக்காது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. ஆனால் ஒரு தடவை பண்ணேன். அந்த விஜயோட மம்மி இருக்காங்கல்ல, ஷோபா மேம், அவங்க ஒருத்தர் என் பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கு என்ன ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு என் பர்த்டே கேக்லாம் கட் பண்ணாங்க. அந்த டைம் நான் அவங்க காலில் விழுந்து அப்போ வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி வாங்கினேன். அந்த டைமில் நான் இப்படியெல்லாம் யோசிச்சதில்லை. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ப்ராபப்ளி நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகி ஐ ஃபெல்ட் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ஷுட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட். ப்ராபப்ளி இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கடவுள் முன்னால் குனிறீங்கன்னா வந்து அது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் திங். அது கடவுளை ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அது கூட வந்து கடவுள் முன்னாடி வந்து குனியறது ஓகே, அது அவங்கவுங்க தனிப்பட்ட மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை பொறுத்தது. ஸோ கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒருத்தர் காலில் விழுறது கூட எனக்கு வந்து இஸ் நாட் காட். He is only somebody who studied something and he is intermediating between God. ஸோ அதுவும் அகெயின் அவங்கவுங்க இதை பொறுத்துது. பட் அதர்வைஸ் எனக்கு வந்து ஒருத்தங்க காலில் விடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கூட கல்யாணத்தில் அது என்ன ஒய்ஃப் போய் ஹஸ்பண்ட் காலில் விடுறது எனக்கு வந்து நான்லாம் விழுந்ததில்லை. யாரும் எங்கள் வீட்டில் நான் விழுந்து பார்த்ததில்லை. அதனால ப்ராப்ளி ஏன் அப்ரிங்கிங் அந்த மாதிரி. ஆனால் இப்போ நான் ரிவர்ஸில் சொன்னேன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, ஹஸ்பண்ட் போய் ஒய்ஃப் காலில் விழுந்து. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக ஐ சா ஒரு 2-3 ரீல் நான் பார்த்துருக்கேன் இன் வெட்டிங்ஸ் வென் தேசே இந்த மாதிரி பிரைட் வந்து விழணும்னு சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்க பசங்க வந்து விழுறாங்க. சூப்பர்ங்க, நிஜமாலுமா? யாரா இருந்தாலும் thank you so much. I think that's what it has to change. ஸோ அந்த நிறைய விஷயத்தில் அந்த அது என்ன சொல்ல, ஒரு ஒப்ரெஸ்ட்னு இருக்கும்போது when the oppressing person changes a lot of things will change. ஸோ அதுனா சூப்பர். அது நானே பார்க்குறேன். இப்போ இருக்கிற எங்கள் அப்பாலாம் வந்து வீட்டில் எல்லா வேலையுமே பண்ணுவார். ஸோ நான் அந்த மாதிரி பார்த்து வளர்ந்துட்டேன். அவர் பாத்திரம் தேய்ப்பார், துணி துவைப்பார், எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நான் வளர்ந்தேன். பட் மீடியாவில் நிறைய எக்ஸ்போஷர், நிறைய கான்டென்ட்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு அது இது என்ன ரொம்ப ரிக்ரெசிவாக இருக்குது, இப்படி ஏன் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி இருக்கும். சேம் வே எங்கள் வீட்டில் எப்படின்னா வந்து இப்போது எங்கள் அம்மானால ரொம்ப முடியல லைக் நான் இப்போ கூட சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து துணி காய போடணும் அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு 10 டைம்ஸ் யோசிப்பாங்க, வாட் இஃப் சம்மன் see அரவுண்ட், ஏன்னா அவர் துணியெல்லாம் காய போடுறாருன்னு சொல்லுவாங்க. பட் வை அவரோட ஒய்ஃபை அவரை பார்த்துக்கிறாரு, அது என்ன அது இண்டிவிஜுவலில் தான் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நான் நிறைய பசங்க பார்க்குறேன், ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் எல்லாம் முஞ்சலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க. இன்னும் ஹேண்ட்பேக் கொடுத்தா கூட அதை எதுக்கு தூக்கிட்டு போகணுன்ற மாதிரி. இப்போலாம் நிறைய பேர் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. அதான் அந்த சேஞ்ச் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வரும்னு நினைக்கிறேன். அது இதுனா வந்து இந்த மேல் ஜாபு, இதுனா ஃபீமேல் ஜாபு. ஆனால் அது நீங்கள் முன்னாடி ஒன்று கேட்டிங்கல்ல, கான்டென்ட்டு. இப்போ நிறைய கான்டென்ட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் ரிக்ரெசிவாக வருது. அது எதனா சொல்லிட்டா வேறு பூமர்ன்னுறாங்க நம்மளை. அதில் நிறைய அது கான்டென்ட்டே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி அசம்ஷன் குக்கிங்னா வந்து ஃபீமேல் ஜாப். ஸோ அந்த சேஞ்சு வந்தால் தான் எனக்கு என்னென்னா வாய் இருக்கிற வரைக்கும் எல்லா மனுஷங்களுமே வந்து சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் இல்லையா? ஸோ சமைக்கிறதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியணும். அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிக்கணும். ஆனால் ஹெல்ப்புன்னு வரும்போது ஐ திங்க் அந்த டொமெஸ்டிக் ஒர்க்னா திஸ் இஸ் மோர் ஃபீமேல் ஓரியன்ட், திஸ் இஸ் மேல் ஓரியன்ட்ன்றது மாறணும்னு நான் நினைக்கிறேன். தேர் இஸ் நத்திங் லைக் ஜெண்டர் பேஸ்ட் இன் எனி டொமெஸ்டிக் ஒர்க். அது ஹோட்டல் இல்லைல்ல, ஒருத்தங்க மட்டும் எல்லா வேலையாக பண்ணியிருப்பாங்க, வந்து பணிவிடை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் வருவார், துண்ணுவார், தூங்குவார், வேலைக்கு போவார், வருவார். அதில் வேறு சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் இல்லையா? ஸோ நான் வந்து என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
ஸோ அவங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ ஆல் திஸ். அப்போ ஏன் வந்து ஆஃபீஸில் சேலரி வாங்குறீங்க? நீங்கள் ஆஃபீஸில் பண்ணுற வேலைக்கான சன்மானம் உங்களுக்கு வந்து பாஸ் கொடுத்துட்றாருல்ல, அங்கே டீலிங் அதோட முடிஞ்சிடுது இல்லையா? ஸோ நீங்கள் வீட்டுக்குன்னு வரும்போது அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் சர்வீஸா ஒய்ஃப் கிட்டேருந்து? ப்ளஸ் ஆஃபீஸில் கூட வந்து சரி ஒரு மோசமான கம்பெனின்னு கூட வச்சுக்குவோம், 8 ஹவர்ஸை ஃபாலோ பண்ணாத ஒரு இந்த கம்பெனினா கூட எவ்வளோ நேரம் ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்களா கம்பெனியில்? 12ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுக்கு வந்து அப்படி இல்லைல்ல, இட்ஸ் லைக் 24/7 ஜாப். அந்த ரெஸ்ட்டு பிரேக்குன்றதுலாம் இல்லை. ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் விட்டால் அன்றைக்கி வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி தான் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு செம்ம ஜாபாக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பிரியாணியோ அது இது எல்லாம் பண்டிகைக்கு பண்ணுறதுன்னு அன்றைக்கி எக்ஸ்ட்ரா டியூட்டி வேறு அவங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பிரேக் எங்கே? நீங்கள் சும்மா ஒரு ஐடியலாக நீங்கள் ஒரு இது எடுத்திங்கனாலுமே இப்போ ஒரு வீட்டு வேலை, சமையல், குழந்தை பார்த்துக்கணும், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் இப்போ யாராவது ஆள் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், யூ வில் ஹாவ் டு கிவ் அரௌண்ட் 20 to 25. யூ ஹாவ் டு கிவ். அது நான் சொல்கிறது ஒரு நார்மலாக சொல்கிறேன் நான், அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த இவ்வளோ ஒர்க்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒய்ஃப் வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான வந்து அந்த வேல்யூ, அதாவது நம்ம ஊரில் எல்லாமே பணம் பேஸ்டாக சொன்னாங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்கல்ல. ஸோ த 25,000 worth ஆஃப் ஒர்க் இஸ் கம்மிங் டு யூ ஃபார் ஃப்ரீ. ஸோ அதுக்கான இது நீங்கள் வந்து ஒன்று என்ன பண்ணுவாங்க, அது அவங்க அன்பால் பண்ணுறாங்க. அன்பு எல்லாம் இருக்கட்டும், அன்பு இல்லை இப்போ யார் சொன்னது? அதுக்காக 24/7 அன்பு வந்து பொழியுமா? அவனும் பிரேக்கு அந்த இதெல்லாம் தேவை இல்லையா? ஸோ அதுக்கான இந்த நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா வரும், ஆக்ஸ்ஃபேம் இந்தியான்னு ஒரு இது, அவங்கள விமன் இந்தியா சர்வேன்னு நீங்கள் சும்மா அந்த கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிற இந்த என்னது அன்பெய்ட் கேர் ஒர்க், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹவுஸ், யுவர் ஹஸ்பண்ட்ஸ் பேரண்ட்ஸ், யுவர் சில்ட்ரன், இது ஃபுல்லாக வந்து திஸ் அன்பெய்ட். அவங்க சொன்ன அந்த லைன் அழகாக இருந்தது. அன்பெய்ட் கேர் ஒர்க் இஸ் த இன்விசிபிள் வீல் தட் கீப்ஸ் தி இந்தியன் economy மூவிங். எனி economy மூவிங். இதெல்லாம் இவங்க வீட்டில் அமைதியாக பண்ணுறதால தான் போய் வேலை செய்ய முடியுது, பொருளாதாரம் வந்து இது ஆகுது. அதோட ஒர்த் எவ்வளோன்னு அவங்க போட்டிருந்தாங்க, இவ்வளோ பில்லியனோ ட்ரில்லியனோ ஏதோ போட்டு, அன்பெய்ட் கேர் ஒர்க் தட் விமென் டூ அட் ஹோம். ஸோ இவ்வளோ ஒர்த் இட்ஸ் நாட் சும்மா இலவசம் இல்லை, அது இல்லை, அதுக்கு வந்து ஒரு வேர்த் இருக்குது, அந்த வேர்த்து. ஸோ அந்த வேர்த்துக்கு வந்து மதிப்பு வந்து எங்கே இருக்குது? இங்கே ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், அவங்க ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் ஆகும்போது நீ வேலையை விட்டுரு, யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு திஸ் ஹவுஸ், யூ வெரி இம்பார்ட்டன்ட் டு இந்த சில்ட்ரன். ஸோ வேலையை விட்டுட்டுனோடனே நான் விட்டு அடுத்த நொடியே வந்து மை ஒர்த் வெண்ட் அவே பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஃபைனான்ஷியலி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ வந்து நீ என்ன குழந்தை தானே பார்த்துக்கிறேன், நீ ஏன்னா இது தானே பண்ணுற? ஸோ அது வந்து அப்படி ஆயிடுது. பட் அந்த வேல்யூ ப்ளஸ் அந்த மென்டல் லோடு இருக்குல்ல, அது என்ன, அதுக்கு இப்போ கூட என்றைக்கோ ஒரு 4 நாள் முன்னால் எதுக்கும் ஃபேஸ்புக்கில் போடுறது ஒரே கிண்டல் வச்சுருந்தாங்க எனக்கு. அப்போ நீங்களாம் என்ன தான் பண்ணுவீங்க, இதுவே உங்களுக்கு கஷ்டமான அந்த மென்டல் லோடை வந்து இப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை வேறு இருக்குது, எனக்கு அந்த வார்த்தை மறந்துடுச்சுங்க. நம்ம வந்து ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் இங்கே ஒரு கம்பெனியில் வந்து யாருக்கு அதிக சம்பளம்? ஆன் கிரவுண்டு ஹெட்டு. மோஸ்ட்லி வாட் த ஹெட் டஸ் இஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங், இஸ் நாட் ஆன் த கிரவுண்ட் டூயிங் இட். ஆனால் அவருக்கு தான் இல்லை. ஸோ ஒரு பொண்ணு வந்து வீட்டில் ஷீ இஸ் டூயிங் த பிளானிங் அண்ட் தி எக்ஸிக்யூஷன். ஆனால் எக்ஸிக்யூஷனை மட்டும்தான் கணக்கில் பார்ப்பாங்க, அதாவது சமைக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். என்ன சமைக்கணும், வீட்டில் எப்போ தக்காளி காலியாவது வெங்காயம், இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் நாட். ஏன்னா எனக்கு தெரியும், நான் நைட்டு வந்து லிஸ்ட் வந்து எழுதுவேன், நாளைக்கு காலையில் இது பண்ணணும், பாப்பாவுக்கு இது பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ணணும்னுட்டு. காலையில் ஏந்து அதை யாராவது மாற்றினாங்கன்னா எனக்கு வந்து அளவு தப்பாக போயிடும். அதில் என்ன 2 சப்பாத்திக்கு பதிலாக அரிசி அதிகம் போட்டாங்கன்னு வைங்களேன், 2 சப்பாத்தி வேஸ்ட் இல்லையா? அந்த சப்பாத்தி யார் சாப்பிட்றது உட்காந்துக்கிட்டு போகல. ஸோ நான் சொல்கிறது வந்து அந்த மென்டல் பிளானிங் இல்லை, எப்போ வந்து எது வீட்டில் காலி ஆகுது அதை வாங்கணும். இப்போ குழந்தைக்கு வந்து இப்போ நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், கேஸ் புக்கிங்கு, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், அவனை கூட்டிகிட்டு போனோம். இது மாதிரி வந்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இது நான் சொல்கிறது லேடிஸ்க்கு தெரியும், தே வில் ரிலேட் டு இட். ஏன்னா அத்தனை விஷயங்கள் வந்து இஃப் வி டோன்ட் பேலன்ஸ் அட் ஹோம் நோ நத்திங் வில் ஹேப்பன். பட் த திங் இஸ் ஐ டோன்ட் திங்க் மென் கேர். ஏன்னா நிறைய பேர் வந்து குப்பை மாதிரி இருக்கிற வீட்டில் கூட வந்து தே கேன் லிவ் அண்ட் நமக்கு வந்து அதாவது அந்தந்த இடத்துல நீட்டாக இருந்தால் தான் வந்து அது ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஜோக் சொன்னாங்களே, சம் விமன் வந்து கான்ட் ஸ்லீப் இஃப் தேர்ஸ் ஒன் வெசில் இன் த சிங்க். மோஸ்ட் ஆஃப் த மென் டோன்ட் ஈவன் நோட் தட் தேர் இஸ் ஒன் பைல் ஆஃப் வெசில்ஸ் இன் த சிங்க் அண்ட் தே மேரி ஈச் அதர். ஸோ ஐ திங்க் அது நிறைய இதில் இல்லை. ஸோ அந்த மென்டல் லோடு, ஸோ இது எல்லாம் வந்து ரெகக்னைஸ் வந்து பண்ணுறதில்ல. அந்த வேலை செய்கிறாங்கன்றது கூட பார்த்துடுறாங்க. ஆனால் அந்த மென்டல் இது அதை பிளான் பண்ணி பண்ணுறோம்ல, இப்போ மேனேஜருக்கு ரெகக்னைஸ் பண்ணுறீங்கல்ல, இஸ் த ஒன் ஹூஸ் பிளானிங்னோ. ஒரு மந்த்னா இது, அடுத்த மந்த் எதனா ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும், இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்கல்ல. அதே பிளானிங் வந்து ஒரு வீட்லேயும் போகுதில்ல, அதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அது சாதாரண, இட் இஸ் அ மென்டல் லோட். that mental load is not recognized. நிறைய லேடிஸ்க்கு அந்த மென்டல் லோடு வந்து டேக்ஸ் அ டோல் ஆன் தெம். நீங்கள் லேடிஸ்
ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எனக்கு அந்த காலில் அதாவது ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு இது கூட வந்தது, எங்கள் ஒரு மினிஸ்டரை யாரோ சார்னு கூப்பிட்டுட்டாங்க. சோர்னு என்ன எப்படி கூப்பிடலாம், அது ஒரு மரியாதை இல்லைன்ட்டாங்கல்ல. எனக்குலாம் சார்ன்றது ஒரு மரியாதையாக கூப்பிடுறது தான்ல. அதை வந்து திரு இல்லை அந்த மாதிரி சொல்லணும்னுட்டு அதாவது இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் ஐ திங்க் வி ஷுட் கம் அவுட் ஆஃப். நீங்கள் நிறைய ஃபாரின்லாம் பார்த்தா ஒரு ஒபாமாலாம் அது ஒரு வீடியோலாம் வந்தது இல்லை, அவர் கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் அப்படியே ஒரு குட் மார்னிங் தான். எனக்கு அந்த வகையில் இங்கிலீஷ் பிடிக்குங்க. இந்த இது நான் எப்பயோ கூட சொன்னேன். இந்த முன்னாடி அதில் தையு தவு இந்த மாதிரிலாம் வார்த்தைங்க இருக்கும் இங்கிலீஷில், மரியாதையான தை தவு இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே யூ தான் இல்லை, பிரசிடென்ட்னாலும் யூ தான், அவர் கீழே வேலை செய்கிறவருக்கும் வந்து யூ தான். நமக்கு தான் அந்த நீ ஒன்று இருக்குது, நீங்கள் ஒன்று இருக்குது. பேசாமல் கவர்மெண்ட்டே ஒரு ரூல் போடுறது, நீ எடுத்து விட்டுருணும். ஏன் அது என்ன மரியாதையாக ஒரு நீ, அப்புறம் மரியாதை கெட்டு இல்லை, மரியாதையாக ஒரு நீங்கள், மரியாதை இல்லாமல் ஒரு நீ. ஏன்னா அது நிறைய இடத்துல இல்லை, இன்டெரக்டாக வந்து நீ எனக்கு கீழே என்றதை டினோட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இங்கே ஒரு பக்கம் நீங்கள் கூப்பிட்டு டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி அப்புறம் என்னப்பா நீ வந்தியானா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை, அது டிஃப்ரென்ஸ் சுருக்குன்னு வந்து நிறைய இன்டெரக்டாகவே அது வந்து யூஸ் ஆகுது இல்லை. ஸோ அதை சேஞ்ச் பண்ணலாம், நம்ம தான் சேஞ்ச் பண்ணோம்ல. அந்த என்ன நான் முந்தி இப்படி தானே எது எழுதுவாங்க, அந்த 3 சுழின்னா வேறு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் வந்து எம்ஜிஆரோட ஆட்சியில் அது பெரியார் கொண்டு வந்து சேஞ்ச் எம்ஜிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அந்த நான் வந்து கால் போட்டு எழுதிக்கோங்க, இந்த இழுக்கிறதெல்லாம் அது வந்து ரூல் போட்டு தான் மாற்றி இப்போ எல்லாருமே அப்படி தான் எழுதுறோம் இல்லை, கால் போட்டு தான் எழுதுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வாங்களேன். இந்த நீயே வேணாம், நீயே எடுத்து விட்ரு, நீ உன்னு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் நீங்கள்னு பொதுவாக மாற்றிக்கோங்களேன் எல்லாருக்கும். இதில் என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியல. எல்லாருமே யார் இருந்தாலும் மரியாதையாக கூப்பிடுங்க. இல்லை ஒருத்தர் வந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் நிறைய தமிழ் புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு, அவர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தார். கொஷின் பேப்பரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்கல்ல, அதில் ஒரு கொஷின் பேப்பர், நீ இதை பற்றி என்ன கருதுகிறாய், அது ஒரு கொஸ்டின், அது வருது கீழே. அவர் வந்து அதை வந்து கேட்டிருக்காரு, எப்பத்துலேருந்து நம்ம வந்து மாணவர்களை நீன்னு கூப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா நீங்கள் தான் வரும் முன்னாடி, நீங்கள் இதை பற்றி நீன்னு வருது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் சேயிங் த ஸ்டூடெண்ட் இஸ் லைக் நீ, அப்போ மீதி பேர் டீச்சர் இஸ் லைக் தட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ், பட் மாணவர்களை ஏன் நீன்றீங்க, அது இட்ஸ் நாட் ரைட்னோ. நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள்னே போடுங்க, அட்ரஸ் பண்ணுங்க. அப்போ எதுக்கு இந்த நீ எதுக்கு, அதுதான் பிரச்சனையாக இருக்குல்ல. அது வந்து ஒரு மரியாதை இல்லைன்றதை டினோட் பண்ண தானே இருக்காது. நீ எடுத்து விட்ருங்களேன், நீங்கள்னே இருந்துட்டு போயிடுவோம் தமிழில் எல்லாருமே. நீங்கள் உங்கள் தாங்கள் என்ன வருதோ அந்த மரியாதையோடவே இல்லை. அந்த நீங்கள் ரெஸ்பெக்ட் கேட்டீங்களா, எத்தனை வகையில் அந்த ரெஸ்பெக்ட் வந்து சூசகமாக வந்து அது கொடுக்கப்படுது இல்லை கொடுக்கப்படாமல் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தில் பேசாமல் நம்ம கொஞ்சம் ஃபாரின் மாதிரி ஆயிடலான்னு நினைக்கிறேன். இந்த காலில் விழுறது அது ஏன்னா லேடிஸ் தான் உழ வைக்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஒருத்தர் வராங்கன்னும் போது மரியாதையை எழுந்து நின்று பேசுறது வேறு, தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் வி ஹாவ் டு கிவ் இல்லை. பட் இந்த தேவையில்லாத சில இல்லை, அதாவது நீ எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு பின்னால் அது பிரச்சனை ஆகுது இல்லை, அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட இது ரொம்ப அதை அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நைஸ். அண்ட் வந்து இப்போது இவ்வளோ ஒரு 1 hour கிட்ட வந்து நம்ம பட பேசிட்டோமா? இல்லை நான் சும்மா சொல்கிறேன். சரி, ஒரு 40 minutes கான்வர்சேஷன் வந்து படன்னு ஒஃபிலியா எவ்வளோ பேசினாங்க. ஷி ஹேஸ் லாட் ஆஃப் வியூஸ் அண்ட் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் நீங்கள் ஃபேஸ்புக்கை இப்போ கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி வந்து வாட் இஸ் தட் ஒன் திங் யூ மிஸ் ஸோ மச் இன் லைஃப் ரைட் நவ்? வேலைக்கு போகிறது தான். அது நான் ரொம்ப அதாவது நான் மிஸ்ஸும் பண்ணுறேன், ஆனால் வேலைக்கு போனாலும் போக மாட்டேறேன். அது அந்த டைம் எனக்கு ரொம்ப குழந்தைய விட்டு எனக்கு 10 yearsக்கு அப்புறம் வந்தது பாப்பா. ஸோ அவனை விட்டுட்டு அது வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, பட் விட்டுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு மாதிரி என்னால் முடியல. அது அப்புறம் தான் ஏதோ செப்பரேஷன் ஆங்ஸைட்டியோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதெல்லாம் தான் பின்னாடி தான் கற்றுக்கிட்டேன். ப்ராபப்ளி அது கொஞ்சம் யாராவது கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை தாண்டி போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவனை வந்து ஐயோ வீட்டில் விட்டுட்டு போனோம், இத்தனைக்கும் பார்த்துக்க ஆள்லாம் இருக்கிறாங்க, அப்போ கூட அவனை விட்டு போனோம், அவன் என்னை நினச்சி அவன் அழுவான். ஸோ அந்த இதை வந்து தாண்டி போகிறதுக்கு தைரியம் வரல எனக்கு. அப்போ நான் சரி யோசித்தேன். ப்ளஸ் லாக்டவுன் வேறு வந்தது எனக்கு. கரெக்டாக இவன் 6 months இருக்கும்போது லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்போவே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். ஸோ அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு 2 years முன்னாடி தான் விட்டுட்டேன். அது இந்த திமிரு பிடிச்சிட்டு தான் விட்டேன். நான் சொன்னேன்ல, நம்மளே பாட்காஸ்ட் மாதிரி தான் பண்ணுறோம், ஏன் நம்மளே இதை பண்ணிக்கூடாது, நம்ம எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு பண்ணோன்ட்டு அதை வந்து விட்டேன் நான். ஆனால் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணவே இல்லைங்க. எனக்கு ப்ராபப்ளி ஐ திங்க் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் அண்டர் சம்ஒன். யாராவது வந்து வேலை பண்ணு மாத கட்சியில் சம்பளம் கொடுத்தாங்கன்னா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நானே எனக்காக பண்ணுறதுனா வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டேறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங். எனக்கு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் if there's someone to watch us then we'll do it. பட் அதே இது போக மாட்டேறேன். ஏன்னா ஆர்ஜேக்கு வந்து கூப்பிட்டாங்க, ஒரு 2-3 times கூப்பிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு காலையில் 7 மணிக்கு எழுந்து இங்கே எழுந்து நம்ம அங்கே வரைக்கும் ஆஃபீஸ் போனோம். அப்புறம் நினச்ச நேரத்துக்கு லீவ் எடுக்க முடியாது, எதனா ஷோ லீவ் போடணுன்னா கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு லீவ் போடணும். அந்த நான் ஒர்க் பண்ணும் போது அப்படி விழுந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் பாதி நேரம் ஆஃபீஸில் தான் இருப்பேன், ஒன்று வீட்டில் இருக்கிற டைமே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு எனக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு பேஷன் வந்து வரமாட்டேங்குது, எனக்கு மோட்டிவேஷன்
மோட்டிவேஷன் தான் போய் இப்படி நம்ம வேலை செய்யணுன்றது. ஸோ ப்ராபப்ளி நான் என்ன நினச்சேன், இவன் கொஞ்சம் ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சிட்டானா நமக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஒரு எல்கேஜியே முடிச்சிட்டாரு. டைம் இருக்குது. சரி, நான் ப்ராபப்ளி வீட்லேயே எதனா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எதனா பார்க்கணும். ஆனால் அது ஒன்று தான் ஐ மிஸ் அ லாட். சில சமயம் எல்லாரும் பேக்லாம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறத பார்க்கும்போது எனக்கு நான் போன டைம்லாம் ஞாபகம் வரும். அப்படியே பேக் போட்டு நான் எப்போதும் பங்க்சுவாலிட்டின்றதே ரொம்ப ஃபஸ்ட்டு. நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன். ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றும் ஸ்கூல் பெல்லுக்கு வந்து முன்னாடி போனதான் எனக்கு ஞாபகமே இல்லை. பஸ் ஸ்டாப்ல வரைக்கும் ஓடுவேன் தான். ஃபஸ்ட்டு பெல்லு செகண்ட் பெல் தான் ஓடுவேன் உள்ளே. இப்போ வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமும் அப்படி தான் ஓடுனேன். ஸோ அந்த அது எனக்கு வரும். அந்த ஓடணுமே இந்த மாதிரி ஓடி ஓடி ஷோ பண்ணணும். ஃபஸ்ட்டு சாங் போகும்போது தான் ஓடுவேனே ஸ்டூடியோவுக்கு. ஸோ அந்த இது வந்து அது யாராவது இப்போ ஒர்க் போகும்போது எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஹை பேக்லாம் மாட்டிக்கிட்டே நம்மளும் இப்படிலாம் போகணுன்னுட்டு. பட் வந்து டு பி ஆனஸ்ட் நிறைய பேர் வந்து இதை சொல்ல மாட்டாங்க. வை டு யூ லைக் வாட் யூ மிஸ் அப்படின்னும் போது ஈவன் ஒர்க் மிஸ் பண்ணுறனா கூட அவங்க ரொம்ப பாலிஷ்டாக சொல்லிப்பாங்க. நோ ஐ ஹேவ் பர்சனல் லைஃப் டு டேக் கேர் ஆஃப் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் யூ ஆர் பீயிங் வெரி வெரி ஐ ஆக்சுவலி மிஸ் இட். லைக் பீப்புள் ஃபீல் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஒரு கில்ட்டோ ஒரு அசிங்கமாக எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் பேஷன் கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆக்சுவலி see now you like being around your son, which is okay. I think I justify to myself that I have other priorities. Like இருக்குதா உண்மைதான். But still it is okay to give priorities னு சொல்றேன். But nobody is like coming out and saying இப்போ எனக்கு பேஷன் இல்லைங்க அதை பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து அந்த அக்செப்டன்ஸ் வரதுக்கே வந்து they feel very bad. But I'm very very happy to see someone எனக்கு but I'm very happy to see you admit that no இப்போ எனக்கு இதுதான் எனக்கு இல்லை பேஷன் முன்ன மாதிரி இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மை டைம் அண்ட் ஐ திங்க் ஃபார் எனி உமன். ஏன்னா இப்போ வந்து வாட் ஐ எம் சீயிங் லேட்லினா வந்து we are talking a lot about independence, women being financially independent. நம்ம நிறைய அதுவும் நான் மிஸ் பண்றேன். அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நான் மிஸ் பண்றேன். we are talking about it. அதே சமயத்துல somewhere when women prioritize their சில பேத்துக்கு பிடிக்கும் to prioritize their family, we are also putting them in a guilt. Oh wow, right, you put it in a nice way. Yes, correct. Wow, yeah. Thank you. Yes. So we are pushing them like no, you have to have this. Sometimes it is okay that you are doing a step back and doing what amma unga husband sambarikrar neenga ada take care panikringa. It is also, as you said, there's so much mental load and it is okay to take care of that. So I think it is okay to be independent, financially independent also is okay, and also to prioritize your family is also okay, and I'm very happy to see you admit that and do that. But we want you back. So நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ஷோ. ஐ திங்க் இந்த ஒரு பட்டாசு மாதிரி வெடிக்கிறது வந்து வி மிஸ். ஸோ நீங்கள் வந்து யூ டேக் அஸ் அரவுண்ட் எவ்ரிவேர். ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளோ ப்ராடாக பார்க்க முடியுன்றதை வந்து இந்த கான்வர்சேஷனில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட். உங்கள் பேஷனை திரும்ப வந்து ஒரு ட்ரைவில் ஒரு மோட்டிவேட் பண்ணி நீங்களே வர வச்சு, it is just that you have the key but you're not using இல்ல லாக்க தேடிக்கிட்டு இருக்கறேன். So you சீக்கிரம் அதை கண்டுபிடிங்க. We want you back here, and you also do a podcast show with a lot of people. I actually thank you for this setup. ஏன்னா பொதுவா பாட்காஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து பாட்காஸ்ட்னாலே நான் ஆடியோன்ற ஞாபகத்திலே தான் எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த செட்டப்பில் ஆனால் ஆடியோவில் பேசிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வீடியோன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் பார்த்தா இது நார்மலாக நம்ம டிவி இன்டர்வியூ அது மாதிரியே தான் இருக்குன்னுட்டு இதுதான் நல்ல அந்த 2 மைக்கு அந்த செட்டப் அந்த பாட்காஸ்ட் செட்டப்போட வெரி வெரி நைஸ். அண்ட் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து உங்கள் கொஸ்டின்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வழக்கமாக எப்படி ஆர்ஜே ஆனீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நானும் பல இன்டர்வியூவில் அரைச்சமாவே அதை அரைச்சிருக்கிறேன் நான். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே டச் பண்ணாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. தேங்க்ஸ் திவ்யா. Glad that you had a very good time. So waiting to see you back. Yes, and thanks. Thank you so much for doing this podcast. Thank you Divya. Thank you. Bye Galata viewers.